ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் இந்த நேம்ஸ்லாம் என்ன மீன் பண்ணுது, அதில் உள்ள டிஃபரன்சஸ்லாம் என்ன? ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் அடுத்துக்கிட்டு கோடிங் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸு. இதில் வந்து நமக்கு வந்து அப்படியே 100% நாலேஜ் இல்லாட்டி கூட இது அட்லீஸ்ட் இப்படின்னா என்னன்னு கேட்டால் அதோட எக்ஸ்பான்ஷனாவது என்னன்னு தெரியணும். அப்புறம் லைட்டாக அது என்ன பண்ணுதுன்னாவது நமக்கு சொல்ல தெரியணும். அட்லீஸ்ட் இன்டர்வியூவில் கேட்கும்போது நம்ம அதை பற்றி ஏதாவது சொல்லணும்ல. நமக்கு தெரியலன்னு சொல்கிறத விட ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூட அது கொஞ்சம் நம்ம ஹெல்ப்ஃபுல் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டயக்ராம் உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஜேடிகேன்னு ஒன்று போட்டிருக்குல்ல ஒரு பாக்ஸ், க்ரீன் கலர் பாக்ஸு, அதுதான் அந்த ஜேடிகேவை தான் நம்ம வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜேடிகே இருந்தால் தான் உங்ககிட்ட உங்களால் ஜாவா கோடிங்கே உங்கள் சிஸ்டமில் பண்ண முடியும். கோடிங் எக்லிப்ஸு இல்லாட்டி இன்டெலிஜே ஐடியா இல்லாட்டி விஎஸ் கோட் அப்படிங்கிற ஐடிஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கோடிங் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஜேடிகே கண்டிப்பாக இருக்கணும். ஜேடிகே என்ன வெர்ஷனாக இருந்தாலும் 1.8 ஆர் 17 ஆர் 21 எனிதிங் இட் மைட் பி, ஆனால் உங்கள்கிட்ட அது இருக்கணும். ஜேடிகே இந்த ஜேடிகேக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜேஆர்இ அப்புறம் டெவலப்மெண்ட் டூல்ஸ் 2 பாக்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு பாக்ஸ் வந்து ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ரைட் சைடில் உள்ளது வந்து டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. அதாவது ஜாவா கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு கம்பைலர், அப்புறம் டீபக் பண்ணுறதுக்கு டீபக்கர், இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்கு. அப்புறம் ஆர்கைவ் பண்ணுறதுக்கு ஆர்கைவர், ஜார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 2 பாக்ஸ் இப்போ ஒன்று வந்து ஜேஆர்இ, இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் டூல்ஸ். இது ரெண்டும் சேர்த்தது தான் ஜேடிகே. ஜேஆர்இக்குள்ள என்ன இருக்கு? ஜேவிஎம் இருக்கு, அப்புறம் சம் அடிஷ்னல் லைப்ரரிஸ் இருக்கு. ஓகேவா? ஜேவிஎம்னா என்னன்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷின். நோட் பண்ணிக்கோங்க, ஜாவா வர்ச்சுவல் மிஷின். இது என்ன, இது மூணு என்னன்னு டீட்டெயிலாக நீங்கள் ஃபியூ ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜேடிகே தான் வந்து மெயின். ஜேடிகே இருந்தால் தான் நம்ம கோடிங் பண்ண முடியும், டெவலப்மெண்ட் பண்ணி கம்பைல் பண்ணி அதான் பண்ண முடியும். ஜேடிகேக்குள்ள ஜேஆர்இயும் சம் டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்கு, ஜேஆர்இக்குள்ள ஜேவிஎம்மும் லைப்ரரிஸும் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு மெயினான ஃப்ளோ. இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஐடியில் கோடிங் பண்ணாலும் நம்ம எழுதுகிற எல்லா ஜாவா ஃபைலுமே கிளாஸ்ன்னு சொல்லுவோம். மெயினாக டாட் ஜாவான்னு முடிஞ்சுன்னா அதை வந்து மெயினாக நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ் ஃபைல் அதை வந்து நம்ம சோர்ஸ் கோட்னு கூட சொல்லலாம். ஜாவா சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லலாம். அதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்? டாட் ஜாவான்னு இருக்கும். அதுதான் நம்ம எழுதுகிற கோடு, ரிட்டர்ன் கோடு. நம்ம எழுதுகிற ஜாவா கோட என்ன பண்ணுறோம்னா, ஜாவா கம்பைலர் இருக்கும் நம்ம கிட்ட. ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதிலே கம்பைலர் வந்துடும். அந்த கம்பைலரை யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணுவோம். பண்ணினா அது என்ன நடக்கும்னா பைட் கோட்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த பைட் கோடோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்னா டாட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து கம்பைல்டு கோடு. இது என்ன புதுசாக பைட் கோடு அப்படின்னு சொல்கிறேன்னா, மற்ற லாங்குவேஜ்லேருந்து இது எப்படி டிஃபர் ஆகுதுன்னா இந்த ஒரு கான்செப்ட்னால தான். மற்ற லாங்குவேஜ்லலாம் எப்படி இருக்கும்னா, நம்ம கோடிங் பண்ணிட்டு அதை கம்பைல் பண்ண டைரக்டாகவே மிஷின் கோடு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறிடும். ஆனால் வேராஸ் இன் ஜாவா அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பைட் கோட்னு சொல்லிட்டு. இந்த பைட் கோடை வச்சு என்ன பண்ணலாம்னா, ஜேவிஎம் கிட்ட கொடுத்தோம்னா அதை ரன் பண்ணி அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றும், பைனரி கோடாக மாற்றும். இன்டர்மீடியட்டாக நம்ம பைட் கோட்னு கிரியேட் பண்ணுறோம். நம்மளோட சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணி ஜாவா சிங்கிற கம்பைலரை வச்சு பைட் கோடாக மாற்றுறோம், டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறோம். அந்த கோடை கொண்டு போய் ஜேவிஎம் கிட்ட கொடுத்தோம்னா அது வந்து மிஷினுக்கு ஏற்ற மாதிரி, அது என்ன மிஷினோ, மேக் ஓஎஸாக இருக்கலாம், இல்லை விண்டோஸாக இருக்கலாம், இல்லை லினக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் மைட் பி த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அது அண்டர்லைங் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றி கொடுத்துரும். இப்போ இது வந்து என்னென்ன, இந்த பைட் கோடை இப்போ மாற்றும் போது எப்படி மாறுதுன்னா இன்டர்பிரட்டர் மூலமாக மாறுது. லைன் பை லைனாக இன்டர்பிரட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுது அந்த பைட் கோடை வந்து மிஷின் கோடா. ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி போத் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் இஸ் யூஸ்டு. ஆனால் மெயின் திங் என்னன்னா கம்பைலர் தான். கம்பைலர் தான் பைட் கோடா மாற்றுது. அந்த புதுசாக ஒரு கான்செப்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பைட் கோடை கிரியேட் பண்ணுறது யாருன்னா கம்பைலர். இப்போ இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம் ஜாவாவை. அப்போயே நீங்கள் எதாவது ரெஃபர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பண்ணலைன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டு சொல்கிறோம்னா, இப்போ நான் என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ் லேப்டாப்பு. ஸோ விண்டோஸ் லேப்டாப்பில் நான் ஒரு ஜாவா கோடு எழுதி அதை வந்து
கம்பைலர் மூலமா கம்பைல் பண்ணிட்டேன், பைட் கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு, டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து மேக் ஓஎஸ் வச்சிருக்கீங்க, இன்னொரு ஒரு வியூவர் வந்து லினக்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க, காலி லினக்ஸோ இல்லை உபுண்டு லினக்ஸோ வச்சிருக்காங்க. இந்த பைட் கோடை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா, உங்ககிட்ட ஜேவிஎம் இருந்துச்சுன்னா, அதாவது உங்க மேக் ஓஎஸ் சிஸ்டத்துல மேக் ஓஎஸ்க்குன்னு ஒரு ஜேவிஎம் இருக்கும், அந்த ஜேவிஎம் நீங்க வச்சிருப்பீங்க. அதே மாதிரி லினக்ஸ் சிஸ்டம்க்குன்னு கம்பேட்டபிளா ஒரு ஜேவிஎம் இருக்கும். ஸோ எந்த ஜேவிஎம்மா இருந்தாலும் நான் கொடுக்குற பைட் கோடை உங்களால ரன் பண்ண முடியும். ரன் பண்ணி அந்த ஜேவிஎம்மால அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி மிஷின் கோடை அதை கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த பைட் கோடுன்னு நம்ம சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஹியூமன் ரீடபிள். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, டாட் கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அது ஜேவிஎம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜா மாத்தி வச்சிருக்கோம். அந்த பைட் கோடு இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த பைட் கோடை நீங்க யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம், எந்த ஓஎஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ப்ரொவைடட் அவங்க சிஸ்டம்ல அந்த ஓஎஸ் கம்பேட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு ஜேவிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு ஃபீச்சர்னால தான் இதனால என்ன ஹெல்ப்ஃபுல் நினைச்சீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி கம்பைல் பண்ணா போதும், திருப்பி திருப்பி எல்லா யூசர்ஸும் அதை கம்பைல் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஒரு வாட்டி கம்பைல் பண்ணி பைட் கோடை மாற்றி கொடுத்துட்டோம்னா யார் வேணாலும் டைரக்டா ரன் பண்ணா போதும் அந்த ஜேவிஎம்ல. ஸோ கம்பைல் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து குறையுது. இதுதான் வந்து ஜாவாவோட ஒரு மெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் ஜேடிகேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க அதை. இது எதுக்குன்னா, இதில் வந்து ஜாவா ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் அதை கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளதான் வந்து ஜேடிகேக்குள்ளதான் ஜேஆர்இ இருக்கு, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருக்கு. இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் எதுக்கு இருக்குன்னா, ஜாவா கோட ரன் பண்றதுக்கு, பில்டு பண்றதுக்குல ரன் பண்றதுக்கு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஜாவா கோட் இருந்துச்சுன்னா அதை ரன் மட்டும் பண்ணணும்னா நீங்க ஜேஆர்இ மட்டும் இருந்தாலே போதும். நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஜேஆர்இ மட்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நான் பில்டு பண்ணி ரன் பண்ணணும், நானே கிரியேட் பண்ணி கோட எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ் சொல்றாங்க நிறையா. அதுல என்னென்ன இருக்குன்னா, சில இது என்னன்னா ஜாவா சி கம்பைலர் பேரே ஜாவா சி தான், ஏன்னா ஜாவா சிங்கிறது கம்பைலர் டினோட் பண்ணுது. அடுத்து ஜாவா ஆர்கைவர், அதுக்காக தான் ஜாருங்கிறோம், அதாவது அந்த பண்டில் பண்ணி ஜார் ஃபைலா மாத்துறது அதுக்காக. அடுத்து நம்மளோட கோடிங்க்கு நம்ம நிறைய கோடிங் பண்ணி வச்சுட்டோம், ஆனா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு கிளாஸ் என்ன பண்ணுது, ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுது, ஒரு பேக்கேஜ்க்கு மீனிங் என்ன, ஒரு மெத்தட் என்ன பண்ணுது, அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்காம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாவா டாக் யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்பிரிட்டர், லோடர், இதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கும், ஜேடிகேக்குள்ள இருக்கும். இதுதான் ஓவராலா ஜேடிகேனா. அடுத்து ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னா, அது வந்து இந்த பேக்கேஜ் வந்து என்ன பண்ணுன்னா ஒன்லி ஜாவா ப்ரோக்ராமை நம்மள ரன் பண்ண வைக்கும், அவ்வளவுதான். இதுக்குள்ள ரன் பண்றதுக்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. டிப்ளாய்மெண்ட் டெக்னாலஜிஸ், யூஐ டூல் கிட், இன்டகிரேஷன் லைப்ரரி, பேஸ் லைப்ரரி. மெயினா நமக்கு தேவையானது ஜேவிஎம் இதுக்குள்ளதான் இருக்கு. வெர்ச்சுவல் மிஷின் நம்ம தான் பார்த்துட்டோமே, ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் தான் பைட் கோடை வாங்கி அதை இன்டர்பிரேட் பண்ணி அது வந்து மிஷின் கோடா 0s and 1s மாத்துது. ஸோ அந்த வேலையை பண்ற ஜேவிஎம் வந்து ஜேஆர்இக்குள்ளதான் இருக்கு. இப்போ ஜேவிஎம் என்னன்னு பார்ப்போம். ஜேவிஎம்குள்ள இன்டர்பிரிட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும் பைட் கோட. இப்போ நம்மள்ட்ட ஏதோ ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஒரு டாஸ்க் செய்யுது, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம கோட்ல அந்த மெத்தடை திருப்பி திருப்பி கால் பண்றோம் 10 வாட்டி. அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 10 தடவை அந்த கோடை திருப்பி 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 ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அத்தனை வாட்டி அதை கால் பண்ண தேவையில்ல, ஒரே மெத்தடு தானே, எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணணும்னு. அதை அவாய்ட் பண்றதுக்கு அந்த ஜேவிஎம்லேயே வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு நம்மள்ட்ட ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணணும்னா டைரக்டா மிஷின் கோடை கொடுக்கும். ஃப்ரீக்வெண்ட்லி கால்டு கோடு எது இருந்துச்சுன்னா அதாவது மெத்தடோ ஏதோ, அதுக்கு வந்து டைரக்டா மிஷின் கோடை வந்து இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் கொடுத்துரும். எதுக்காகனா ப்ராசஸர் வந்து ஸ்பீட் பண்றதுக்கு தான். இன்டர்பிரிட்டர் வந்து தேவையில்லாம திருப்பி திருப்பி அந்த கோடை இன்டர்பிரேட் பண்ணிட்டே இருக்கும், அதை பண்ண வேணாம், டைரக்டா என்கிட்ட மிஷின் கோடே இருக்கு, நீ இதையே ரன் பண்ணிட்டு போயிடு, ஃப்ரீக்வெண்ட்லி யூசர் கோடுனா என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிறதுக்காக ஜாவா கொஞ்சம் ஸ்பீட் பண்றதுக்காக இந்த ஜேஐடி வந்து வச்சிருக்காங்க. இப்போ மெயினா 2 திங்ஸ் இருக்கு. கம்பைல் டைம்னா என்ன, ரன் டைம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கம்பைல் டைம்னா என்னன்னா, நம்ம ஜாவா கோட் எழுதியிருக்கோம் டாட் ஜாவா ஃபைல்ல, அதை வந்து ஜாவா சிங்கிற கம்பைலரை யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி அதை வந்து ஜாவா டாட் கிளாஸ் ஃபைலா மாத்துறோம், பைட் கோட மாத்துறோம், சோர்ஸ் கோட பைட் கோட மாத்துறோம்ல, அந்த ப்ராசஸ் தான் கம்பைலேஷன். அந்த ப்ராசஸ்க்கு நடக்கிற டைம்னா கம்பைல் டைம்னு சொல்றோம், சிம்பிள், அவ்வளவுதான். சோர்ஸ் கோட பைட் கோட மாத்துற ப்ராசஸ் அதை வந்து கம்பைல் டைம்னு சொல்றோம். அப்ப ரன் டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, கிளாஸ் லோடர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது ரன் பண்ணும். அடுத்து பைட் கோட் வெரிஃபையர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டர்.
தென் ரன் டைமில் ஹார்ட்வேருக்கு அந்த கோடு போய் அந்த மிஷின் கோடு போய் நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பேசிக்காக கம்பைல் டைம் வர்சஸ் ரன் டைம். நம்ம வந்து இப்போ கம்பைல் டைமில் வந்து பார்த்துட்டோம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோர்ஸ் கோட் எப்படி பைட் கோடாக மாறுதுன்னு. ரன் டைமில் வந்து கிளாஸ் லோடர்னு போட்டாச்சு, இல்லை அது என்னென்னு பார்ப்போம். நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆக தேவையான எல்லா கிளாஸ் வைஸி லோட் பண்ணுறது அந்த கிளாஸ் லோடரோட வேலை. ஜேவிஎம் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த கோடு அதுக்கிட்ட என்ன பைட் கோட்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் வந்து பைட் கோட் வெரிஃபையருங்கிற ப்ராசஸ் கிட்ட அனுப்பி ஃபார்மட் கரெக்டாக இருக்கா, பைட் கோடுக்குன்னு ஏதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதுபடி தான் அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இதுலேயே மெயினாக ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது: லோடிங், லிங்கிங், இனிஷியலைசேஷன். இதில் நமக்கு லைட்டாக தெரிஞ்சிருந்தா ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டாட் கிளாஸ் ஃபைல் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது லோடிங்கில் நடக்கும். எந்த கிளாஸை ரீட் பண்ணுதோ அந்த கிளாஸ் கூட வந்து ஹீப் மெமரியில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம ஹீப் மெமரினா என்னென்ன அடுத்த வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ஹீப் மெமரியில் வந்து அலோகேட் பண்ணிவிடும் அந்த லோடிங்கில். அடுத்து லிங்கிங். ஜேவிஎம் வந்து இந்த டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுது. கிளாஸ்க்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ் டிஃபால்ட்டாக வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்துக்கும் மெமரி அலோகேஷன் பண்ணுறது லிங்கிங்கில் நடக்கும். அப்புறமா நம்ம கோடில் வந்து சிம்பாலிக்காக ஏதாவது ஒரு ரெஃபரன்சஸ் வச்சுருந்தோம்னா அதுக்கு பதிலாக அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னவோ டைரக்ட் ரெஃபரன்ஸாகவே அதை வந்து மென்ஷன் பண்ணிடும். இப்போ A = 10, B = A அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா பியோட இடத்துலையும் போய் 10ன்னே அதை போட்டுரும், ஏவோட இடத்துலையும் 10ன்னே போய் போட்டுரும். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த அந்த லெட்டர்ஸு அதுக்கு போல் அதோட வேல்யூ என்னவோ அதையே மென்ஷன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இங்கே நடக்குது லிங்கிங்கில். இனிஷியலைசேஷனில் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்குது, அதோட வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணுறது எய்தர் கோட்லையோ இல்லை ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளேயோ இருக்கிற ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸோட வேல்யூலாம் அசைன் பண்ணுற ஒர்க்லாம் இனிஷியலைசேஷன் நடக்கும். ஸ்டாட்டிக்னா என்னங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் வெரி டீட்டெயிலாக பார்க்கலாம், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜேவிஎம்குள்ளே இருந்து 2 வகையான மெமரி இருக்குது, ஒன்று ஸ்டாக் மெமரி, ஒன்று ஹீப் மெமரி. இந்த 2 மெமரி அலோகேஷன் அதை வந்து ஜேவிஎம்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கிளாஸ் லோடர் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கார்பேஜ் கலெக்டர்னு ஒரு கான்செப்ட், இதுவும் ஜாவாவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாம், ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணி ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிள் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வேரியபிள் எதுவுமே பாயிண்ட் பண்ணலையோ அதை வந்து கார்பேஜ் கலெக்டர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும், அப்படி டெலீட் பண்ணி விட்டுரும் மெமரியிலேருந்து. ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா unreferenced or unused objects are discarded from memory using garbage collector. ஸோ இது கார்பேஜ் கலெக்டர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒர்க் பண்ணி தேவையில்லாமல் ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டே இருந்தால் தான் மெமரி வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி மெமரி யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டு ப்ரோக்ராமே கிராஷ் ஆகிடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், கார்பேஜ் கலெக்டர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ நம்ம அவ்வளோதான் பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.